2014ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 2 எம்பிக்கள் இருந்தார்கள். கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருந்தார், தருமபுரியில் அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சிருந்தார். அதற்கு பிறகு 2019ஆம் ஆண்டு தேர்தலில் கூட அந்த கூட்டணிக்கு, பாஜக கூட்டணிக்கு ஒரு எம்பி இருந்தார். தேனியில் ஓபி ரவீந்திரநாத் ஜெயிச்சிருந்தார். ஆனால் 2024 பாஜகவின் தலைவராக அண்ணாமலை எதிர்கொண்ட இந்த தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் கிடைத்திருப்பது முட்டை. அண்ணாமலை பாஜகவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பரிசு என்னன்னா இந்த முட்டை தான். அது மட்டும் இல்லாமல் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய இன்னொரு பரிசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 21 தொகுதிகளில் அந்த கூட்டணி டெபாசிட்டை இழந்திருக்கிறது. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெபாசிட்டுங்கிறது பதிவாகக்கூடிய வாக்குகளில் 6ல் 1 பங்கு. 21 தொகுதிகளில் 6ல் 1 பங்கு வாக்குகளை கூட வாங்க துப்பில்லாத ஒரு கூட்டணியாக தான் அண்ணாமலை தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலில் பெர்ஃபார்ம் செய்திருக்கிறது. அதிமுகவும் அவருக்கு கிட்டத்தட்ட நெருக்கமான ஒரு டெபாசிட் சாதனையை தான் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதிமுக என்பது 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தலிலிருந்து போட்டியிடக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சி ஒரு தேர்தலில் இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்குமா என்று பார்த்தால் அது முதல் தடவையாக எடப்பாடி தலைமையிலான இந்த தேர்தலில் தான் அப்படியான ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் 40 தொகுதிகளில் அந்த அதிமுகவுக்கு 8 தொகுதிகளில் டெபாசிட் பறிபோகி இருக்கிறது. இதுபோல இதற்கு முன்னாடி அதிமுகவுக்கு டெபாசிட் இத்தனை தொகுதிகளில் ஒட்டுமொத்தமாக பறிபோனது என்பது நடந்ததாக சரித்திரமே கிடையாது. 4 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியிலும் சேர்த்து 4 தொகுதிகளில் அதிமுக 4வது இடத்துக்கு வந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பற்றி சொல்லவே வேணாம். அவங்க போட்டியிட்ட 40 தொகுதிகளிலுமே டெபாசிட்டை இழந்திருக்கிறார்கள். அவங்க சொல்லிக்கலாம், நாங்கள் 3% வாங்கியிருந்தோம், 5% வாங்கியிருந்தோம், 7% வாங்கியிருந்தோம், இப்போ 8% வாங்கியிருக்கிறோம். நீங்கள் எவ்வளவு சதவீதம்னாலும் வாங்க, டெபாசிட் வாங்கினீங்களா? 6ல் 1 பங்கு வாக்க ஏதாவது ஒரே ஒரு தொகுதியிலாவது தமிழ்நாட்டில் 39 தொகுதி இருக்குது, பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதி இருக்குது, 40 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் கௌரவமாக நாம் தமிழர் வேட்பாளர் டெபாசிட் வாங்க முடிந்ததா? வாங்க வக்கில்லை. இன்று வரை டெபாசிட் வாங்க வக்கில்லாத கட்சி என்றுதான் சரித்திரத்தில் அறியப்படுவார்.